பண்ண மாட்டாங்க. ஏன்னா குரானில் இருக்கிற இவங்க நாலேஜ் வெளிப்பட்டுரும். அப்போ இந்த அடிப்படையில் குரானை பொறுத்த வரைக்கும் தெளிவாக ஆழ்ந்து சிந்தித்து படிக்கணும். 2 சூறா மட்டும், ஏன்னா எல்லா தப்சீர் படிக்கிறது பாசிபிள் கிடையாது. இல்லை முழு குரானு தப்சீர் இப்னு கசீர் படிச்சுட்டு முழு குரானு மௌலானா மௌதூதி படிச்சுட்டு ஒரு கடைசியாக ஒரு முடிவு எடுக்க முடியுமா? பெருசாலாம் அழட்டிக்காதீங்க. இருக்கிறதுல சேலஞ்சான சூறா இது 2, ஆல இம்ரானும் பக்ராவும். இந்த 2 சூறா தப்சீர் மட்டும் படிங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட முடியும். இது குரானை இந்த தப்சீர் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு சொன்னது. அது கூடுதலாக நம்ம இதில் சொல்லிக்கிறோம். அப்போ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, இந்த ஃபிர்காக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, குரான்லேருந்து சிலதை படிப்பாங்க. ஃபுல் குரானை இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதும் கிடையாது. இவங்களுடைய அசல் தாவாவும் குரான் கிடையாது. ஒரு சலஃபி ஆலிம் ஒருத்தர் இருக்கிற உருதுல பேசுவார், மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலிம். அவர் அதாவது இந்த இகாமத்துதீன் பேசக்கூடிய இந்த ஜமாத் இஸ்லாமி இந்த மாதிரியான ஆட்களை விமர்சனம் பண்ணி ஒரு பயான் பேசுகிறார். அந்த பயானில் என்ன அவர் விமர்சனம் பண்ணுறாரு. அவர் எதை விமர்சனம்னு நினைக்கிறாரோ அது நமக்கு என்ன அது பரிசான்னு நினைக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜமாத் இஸ்லாமி ஆட்கள், இந்த மௌலானா மௌதூதியுடைய ஃபாலோயர்ஸ் இவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் ஒரு மசாயில் கேளுங்க பாருங்கள், அவங்களுக்கு தெரியாதும்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா எப்போ பாரு குரானை படிச்சுட்டே இருப்பாங்க. கிண்டலாக சொல்கிறாரு. குரான் எப்போ பாரு வெறும் குரான் தப்சீருங்க, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கைங்க, இதை படிக்கிறாங்க அதை படிக்கிறேன். ஆனால் இது 2ம் அற்பமானது. அவனுக்கு எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி பேசுகிறாங்க. வெறும் குரானில் மட்டுங்க இவங்க டேலண்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒழு செய்கிறது கூட நாங்கள் தான் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்க. இவங்களுக்கு ஒழு செய்கிற சட்டங்கள், தராவிட சட்டங்கள் நாங்கள் தான் கற்றுக் கொடுக்கணும். ஆனால் என்ன, குரானில் மட்டும் இவங்க டேலண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கயிறு இதை பிடிச்சிக்கொன்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், குரான் தான் உங்களை காப்பாற்று, மறுமையில் சிபாரிசு பண்ணுங்கிறான். இப்போ தராவியுடைய அந்த மசாயில்கள் தான் மறுமையில் சிபாரிசு பண்ண போகுது. அப்போ இவங்களுடைய அதை பெருமையாக அவங்க நினைக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். இது இந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த பொசிஷன் இருக்குது. குரானை விளங்குறது அவ்வளோ மோசமாக நினைக்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் வஹியுடைய அந்த நாலேஜை நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த வஹியுடைய நாலேஜில் இன்னும் 2 விஷயங்கள் அடிஷ்னல் நான் ஆட் பண்ணுறேன். உதாரணத்துக்கு குரான் வஹியுடைய நாலேஜ், ஹதீஸ் என்ன வஹியுடைய நாலேஜ், அல்லாஹ்வுடைய செய்திகள் அதெல்லாமே. அப்போ ரசூலுல்லாவுடைய அந்த சுன்னத் இருக்குல்ல, அது வஹி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செயல்களை செஞ்சாங்க, அது வஹி கிடையாது. ரசூலுல்லாஹ் குரான் ஹதீஸை வைத்து அவர் ஆய்வு பண்ணி செய்தது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். ஏன் வஹி இல்லாமல் ரசூலுல்லாஹ் செயல்படுவாங்களா? செயல்படுவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், பத்ரு போர்களுடைய கைதிகள் விவகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியுடைய அடிப்படையில் எடுத்தாங்களா? வஹியை ஃபாலோ பண்ண எல்லாம் கண்டிச்சானா? என்னத்துக்கு நீ வஹியை ஃபாலோ பண்ண அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ்வை ஆய்வு பண்ணி எடுத்தது. அப்போ அந்த விஷயத்தை அல்லாஹ் என்ன பண்ணுறான்,